பதில் சொல்லுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. பதில் சொல்லுவது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன் டீச்சருக்கு கோவம் வருது தெரியுமா? கேள்வி கேட்டா. இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. பதில் சொன்னால் கீழே போயிடுறாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல நிக்கிறாங்க. அப்படிதானே? நாங்க கேள்வி கேட்கறோம், நீங்க பதில் சொல்லல, அப்பதானே உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறோம். கேள்வி கேட்கிறவன் தான் பெரிய ஆள் இந்த உலகத்துல. கேள்விகள் கேட்பது, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனுஷன் சாக்ரட்டிஸ். அவருக்கு வேற எந்த பிலாசபியும் கிடையாது. He is a philosopher ன்னு சொல்லுவாங்க. What is the philosophy of Socrates? யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. நான் டாக்டரேட்ங்கிறது PhDங்கிறது philosophy in doctorate. எனக்கே தெரியாது philosophy என்ன சொன்னா சாக்ரட்டிஸ். ஒன்றும் இல்லை, சாக்ரட்டிஸ் உடைய philosophy raising questions. why not? இப்போ நான் 7S ஃபோன் ஒன்று வாங்கினேன். 6 மாதத்துக்கு முன்னால் அந்த ஃபோனுடைய விலை தெரியும். இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு விலை. 6 மாதமோ 7 மாதமோ ஆச்சு. விலை சரியான விலை. ஜெட் பிளாக்கா, இது இன்னும் விலை. வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. என் வீட்லேயே இருக்கிறானே, பார்க்குறதுக்கு ஹீரோவாக இருப்பான், நான் வில்லை. என் பையனை தான் சொல்கிறேன். அவன் இருந்தான், அவன் 2 வார்த்தை வச்சிருக்கிறான். why not, so what. 2 விஷயம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறான் அந்த 2 சொல்லல. ஃபோன் ஃபார் மீ அப்படின்னா 7C 128 GB. so what? 78,000 ரூபா டானே. why not? உனக்கான்னு கேட்டா கேட்குறான் why not? 78,000 ரூபாய் ஃபோனை நான் வச்சுக்க முடியாதாங்கிறான். என்ன சொல்றது? நான் ஒன்று சொன்னேன், இங்க பார், தரமாட்டேன், உனக்கு கிடையாது, நான் சொல்ற பேச்சு தான் நீ கேட்கணும். எது வரைக்கும்? நான் சம்பாதிச்சு உன்னை பார்த்துக்கிற வரைக்கும் நான் சொல்றது தான். நீ சம்பாதிச்சு என்னை பார்த்துக்கிறல்ல, அப்போ நீ சொல்றது தான். அது லைஃப்ல வரப்போறது இல்லை. நீ சம்பாதிச்சு உன்னை தான் பார்த்துக்குவியே தவிர மாவனே நான் சாவர வரைக்கும் என்ன தானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். உன் கையாலெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன். என் கையால நீ இதுதான் ஜெனரேஷனுக்கான கேப். அவன் என்ன சொல்றான்? நீ 1000 தான் இருந்தாலும் நான் சொல்வதை கேள். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? உங்களை நீங்களே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற தொடங்குகின்ற பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். இப்பொழுது யார் உங்களை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் பேச்சை கேளுங்கள். ஒன்று சொல்றேன் பிள்ளைகளை, நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா ஜெயிக்கணுமான்னு சொல்லும் பொழுது, ஜெயிக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தோத்துட்டா எவன் சொல்றதையும் நம்ம கேட்கணும். ஜெயிச்சிட்டா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். அதனாலேயே ஜெயிக்கணும்னு சொல்றேன். அதனாலேயே ஜெயித்து நாம் வர வேண்டும். உங்களுடைய லாங்குவேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த क्वेश्चंस. யூ ரைஸ் क्वेश्चंस. நீங்க क्वेश्चन கேட்கிற ஒரு விஷயத்தை, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க. உங்க வயசுல ஒருத்தன் மகாபாரதம் படிச்சிருக்கான். அவன் நேரா குருஷேத்திரம் போய் உட்காந்துட்டான். அவன் பேர் வருண். உங்க வயசு இருக்கும். போய் உட்காந்துட்டு அந்த மண்ணை தடவி பார்த்துட்டே இருந்தானா. எனக்கு புதிய டைமென்ஷன் கிடைச்ச ஒரு இடங்க. டீச்சர்ஸ் நான் சொல்றேங்க, நாம் கற்ற கல்விதான் ஞானம் என்று நாம் நினைக்கிறோம். நம்மிடத்தில் பாடம் படிக்க வருகின்ற குழந்தைகள் நமக்கு குருமார்களாக மாறுகிறார். பல விஷயங்களை அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு இடத்தில் நின்று விட்டோமோ, அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கீழே போகின்ற சூழல் வருகிறது. நான் ஒரு ஆசிரியராக பல நிலைகளில் அப்படி உணர்ந்திருக்கிறேன். அவன் போயிருக்கிறான் வருண். அவன் கீழே அப்படி தடவி பார்த்தானா அந்த நிலத்தை. ஒரு காவி உடை அடிந்த ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாரா, என்ன பண்ற? இங்கதானே போர் நடந்தது, அதை பார்க்கிறேன் நானா. போர் நடந்ததா? யாருக்கும் யாருக்கும் நடந்தது போர்? அவன் சொன்னா, அந்த பையன் சொன்னா, பாண்டவருக்கும் யாருக்கு நடந்தது? கௌரவர்களுக்கும் நடந்தது. அவன் சொன்னா இல்ல. குரு சொன்னாரா இல்ல, பாண்டவருக்கும்
கௌரவர்களுக்கும் நடக்கல, யாருக்கும் போர்னு தெரியலனா உன்னால் மகாபாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவன் சொன்னா அப்படிதானே, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே, அது இல்லங்கிறார் அவரு. அப்ப யாருக்கும் நடந்தது அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, பாருங்களேன், எனக்கு புதிய டைமென்ஷன். நான் ரொம்ப ஆழமா வியாசர் எல்லாம் படிக்கிறவன் இல்லையா. பஞ்ச புலன்கள் இருக்குல்ல, ஐம்புலன்கள், அதுக்கும் 100 இச்சைகள், 100 இச்சைகளுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதமா. பாருங்களேன், இப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, the maximum, the beautiful phenomena under the sky is your body. Wonderful phenomena, wonderful phenomena. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த உலகத்துல எப்பொழுதுமே மருத்துவம் தோற்கவே தோற்காது என்பதற்கு ஒரே ஒரு வரம் எது தெரியுமா? இந்த உடல். அது எப்படிங்க மருத்துவம் தோற்காதுன்றதுக்கும் இந்த உடலுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னா, இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 700 crore. 700 கோடி பேருக்கும் உடம்பு ஒரே மாதிரி தான். இந்த இடத்துல அறுத்தா இந்த நரம்பு இருக்கும்னா உனக்கும் அறுத்தாலும் அங்கதான் இருக்கும். பெரிய விஷயங்க இது. இதுதான் இட்ஸ் a miracle. Body is a rare phenomena. கண்ணு காது என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை. வாய்க்கு மூடி இருக்கு, மூக்குக்கு இல்லை. உடம்புக்கு மூடி இல்லை. பாருங்களேன், கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த குரு சொல்றார். கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கண் சென்று பற்றும், போய் பார்க்குமா கண்ணு, காது வந்து விழும். போய் பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழறதுக்கு மூடி இல்லை. அது உன் கண்ட்ரோல்ல இல்ல. உன் கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதான் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. சொல்லிட்டு இந்த 5 புலன்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்ததுதான். பையன் உங்களை மாதிரி புத்திசாலி. He raised the question. Then who is Karna? 5 புலன்கள்னா பஞ்ச பாண்டவர்களா, இவன் 6வது ஆளாச்சே. அவர் குரு சொன்ன பதில் பாருங்க, அவர் தான் மனசாட்சியாம். அது எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. ஆனா நான் ஏன் அப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்ட்டு காரணத்தை சொல்லுமா. நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் கோவமா கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அது காரணங்களை சொல்லுமா. அதுக்கு பேர் தான் மனசாட்சியம். அதான் கர்ணனா. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருங்க. இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உள்ள வரும்போது வேறு, வெளியில போகும்போது வேற மாறிடுவீங்க. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் வயசானதுங்க தானே, எல்லாம் above 80. அதுங்கெல்லாம் ஏன் இச்சை பக்கத்தில் நின்றுச்சு அப்படின்னா, வயசாயிடுச்சுங்கிற காரணத்தாலேயே அவர்கள் எல்லாம் இச்சைகளை துறந்த ஞானிகளாக ஒருபோதும் அவர்களால் மாற முடியாது என்பதனை சொல்லுவதற்காகத்தான் வயதானவர்களை கொண்டு போய் அங்க நிறுத்தினானா. இதுல அடுத்த கேள்விதான் சூப்பர். அப்போ ஹூ இஸ் கிருஷ்ணா? அவரை ஏன் டிரைவரா வச்சார்? ஹீஸ் a டிரைவர் இல்லையா? பார்த்த சாரதி. பார்த்தன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு டிரைவர். ஹீஸ் a டிரைவர். ஏன் டிரைவரா வச்சானா, கடவுள் என்பவன் அறம் சார்ந்தவன். கடவுள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உன் 5 புலன்களும் இச்சைக்கு பக்கத்தில் போக முடியாதபடிக்கு அதை கண்ட்ரோல் பண்ற டிரைவரா இந்த கிருஷ்ணனை வைத்துக் கொண்டால் இச்சைகளை ஜெயிக்கலாம் என்பதற்காக தான் கிருஷ்ணனை வச்சான்னு சொன்னான் பாருங்க. உங்க வயசு பையங்க மகாபாரதத்திற்கு கொடுத்த விளக்கம் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத விளக்கத்தை மகாபாரதத்திற்காக ஒரு இளைஞன் கொடுத்து விட்டு அப்படி போயிட்டான். 1000 பேர் வந்தாலும் இதை தாங்க முடியலையே. மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, 17 வயதிலிருந்து 25 வயசு வரைக்கும் என்ன பண்றீங்க? 25 வயசுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளானிங் பண்றீங்க. சரி, அது பண்ணியாச்சு. அப்புறம் 45க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? 60க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? We don't have any plan. We don't have any plan. வெளிநாடுகளில் இருக்க அந்த பிளான் நமக்கு தான் இளமையை மட்டும் தான் பிளானிங் ஆக வைத்திருக்கிறோமே தவிர அடுத்த கட்டத்திற்கான பிளானிங் நம்ம கிட்ட இல்ல. இப்போ தெரிந்த அந்த பிளானிங் நீங்க 20 இயர்ஸ்ல இப்ப முடிவு பண்ண. நான் பிரான்ஸ் சொன்னேன் இல்லையா, நெப்போலியன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன எதுக்கு பேர் வச்சிருக்கான் பாத்தியா நம்ம ஊர்ல? அதுக்கு அவன் கொல்லணும் இவனுங்களை.
என்ன சொல்றது நானு? எவ்வளவு ஒரு வீரன் தெரியுமா அவன். அவனுடைய வீரத்தை பத்தி எல்லாம் நாம அங்க போகும்பொழுது மேல கொண்டு போய் காட்டினாங்க அவனுடைய சமாதிய. அவன் நீச்சல் தெரியாது தெரியுமா? நீச்சல் தெரியாது. அவங்க கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு நீச்சல் தெரியாது, நீ கத்துக்கலாமே. சனியன் சொன்ன பதில பாருங்க, நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. நீச்சலே தெரியாது, எங்க நீச்சல் பழகுவானா? என்னத்துக்கு சொராக்கு போற நீ? முதல்ல கடலுக்கு வா, அதுவும் ஆழ்கடல்ல. ஆழ்கடலே பயங்கரம், அதுல வந்து சொரா இருந்தாதான் அவன் நீச்சல் பழகுவான். என்ன ரிஸ்க் டேக்கிங் மேன் தெரியுமா அவன்? 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறாங்க, இத்தனோண்டு தான் இருக்கிறான், 4 அடி. அவனுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்சாயில் பேலஸ்ல வச்சிருக்கான். மேலே கொண்டு போய் காட்டினாங்க. எப்படி செத்தான்னு கேட்டேன். பகைவர்களால் கொல்லப்பட்டான், இந்த நாட்டில் சாகல, அயல் நாட்டில் செத்தான். 100 வருஷம் கழிச்சு அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து இங்க புதைச்சிருக்கான், சீன் நதி கரையில. ஏறி பார்க்கிற மேல இவ்வளவு பெரிய ஹால், சுத்தி 9 தேவதைகள் ரீத்வெல்ல கையில வச்சுட்டு இப்படி நிக்குதுங்க. பியானோ மாதிரி கிடக்குது அவனுடைய சமாதி. மேல இருந்து தான் காட்டுறாங்க. பார்த்துட்டு கீழே போகணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு கேட்டேன். கீழே போனா கீழே கார் பார்க்கிங் கீழே தான். அட பாவிகளா, கார் பார்க்கிங் இங்க இருக்குது. விட்ட உடனே உள்ள வந்து சமாதியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு வந்த அப்படின்னு அவன் சொல்றான். என் மன்னனுடைய சமாதியை முதலில் தலைவணங்கித்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும், பிறகுதான் நேரடியாக பார்க்கலாம், இது எங்கள் நாட்டின் சட்டம்ங்கிறாங்க. அவன் எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க அவனை. அந்த யார் மாவீரன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு எதுக்கு வந்தது? ரிஸ்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல நேரங்களில் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள், குதிரை ஓட்டிக்கிட்டே போறான், முன்னால டனல் 18 அடி, தண்ணில விழுந்தா செத்துருவான், தண்ணில விழுந்து சாக அவனுக்கு விருப்பம் இல்லை. போர் வீரர்கள் முதுகுல குத்திடுவாங்க, அதுலயும் விருப்பம் இல்லை. இந்த 18 அடியை தாண்டணும், குதிரை 10 அடி தான் தாண்டும். முடிவு பண்ணாங்க, அவன் இந்த போர் வீரர்களாலும் சாகல, தண்ணிலையும் சாகல, தப்பிச்சுட்டான். எப்படின்னா 10 அடி குதிரையை தாண்டனா, குதிரையிலிருந்து 8 அடி தாண்டிட்டான். அங்கே குதிரை விட்டு தாண்டிட்டான். அதான் நெப்போலியன். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு அல்ஜிப்ரா கணக்கு போட்டுட்டு தான் அவைக்க வருவானா, மைண்டை ஷார்ப் பண்ணணும்ட்டு. நாம எப்படி மைண்டை ஷார்ப் பண்றதுக்காக என்ன பண்றோம்? காலையில ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் மைண்டை வந்து டயர்ட் பண்ணிட்டு காலையில ஹேங் ஓவர்ல தானே நம்ம வந்து எந்திரிக்கிறோமே. எங்க இருக்குது நமக்கு? நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆக மோசமான ஒரு சிண்ட்ரோம் நம்ம தலைமுறைக்கு வந்து இருக்கிறது செல்போன். செல்போனை வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் at 10 o'clock. அதை விட மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய திங்கிங். ரீடிங், புக் ஏதாவது ரீட் பண்ணுங்க, ஒரு half an hour 1 hour படுத்துருங்க, தூக்கி போடுங்க. அதை நான் சொல்றேன், இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒரு நான் ஜெயிக்கிறேங்க. நான் உண்மையாவே, that is my office. I consider my phone as my office. She is my secretary. அவகிட்ட கேட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்னோட இருப்பா. இல்லைன்னா தூக்கி அவளை பேக்ல போட்டு வச்சிருவேன். மறுபடியும் என்ன அவசரமா இருக்க போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க, அவ்வளவு ரோட்ல அவனும் செத்து விழுந்து கிடக்குறான். இப்ப எனக்கு போன் வந்து நான் எழுந்திருச்சு போறதுக்குள்ள அங்க யார் பக்கத்துல இருப்பாங்க, அவங்க தானே காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அது ஒண்ணு, ராத்திரி எல்லாமா நம்மள வந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டுருவாங்கன்னு இந்த கம்யூனிகேஷன், அந்த சினாரியோ, அந்த புரிதலை கொஞ்சம் நாம வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம். phone is not for conversation, please girls and boys too. It is for communication. We converse. அப்படி பேச்சு, chatting. என்னடா பண்ற? ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி நேரம் காலி. அது முடிகிற வரைக்கும் முடிஞ்சது. Don't give that much time to that. தூக்கி ஒரு டைம்ல வந்து அதை தூக்கி, நான் சொன்னல வேதனைகளை வந்து ஒரு ரூம்ல போட்டு மூடிட்டு எப்படி அந்த வேதனைக்குன்ட்டு ஒரு 1/2 hour நம்ம டெய்லி தரமோ, அந்த மாதிரி அதுக்குன்ட்டு ஒரு 1 hour 2 hour தாங்க, அவ்வளவுதான். Don't give your life. உங்களுடைய நேரத்தை யார் திருடுகிறார்களோ, உங்களுடைய கேளிக்கை மனதை யார் செலுத்துகிறார்களோ அதற்கு நோ சொல்லி பழகுங்கள், அதுக்கு தூக்கி போட்டு பழகுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சில விஷயங்கள் சாத்தியமாகும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க கிட்ட. குடிகாரங்க மாதிரி கெடுத்துருவாங்க நம்மள. அப்போதான் அவங்களுக்கு சில பேர் தனிமையில் இருப்பதற்கு அச்சப்படுப்பவர்கள் தான் போனோடு இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த பெனன்ஸ் சொல்றோம்ல ஆங்கிலத்துல, தவம்னு பேருங்க தமிழ்ல. எவ்வளவு ஏகாந்தம், எவ்வளவு சுகமானது தெரியுமா? நீங்க இப்ப நான் மரண வேதனைக்கு இப்ப கூட்டிட்டு போய் இப்படி கூட்டிட்டு வந்துட முடியும். கண்ண முடியும் 2 நிமிஷம் உட்காருன்னு சொன்னா போதும், பின்னி எடுத்துரும் உடம்பு, படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். அமைதியாக 3 நிமிடங்கள் உட்கார முடியுதா உன்னால்? செல்போன் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம், 9 to 1 மணி வரைக்கும் நோ செல்போன். ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டியா, தூக்கி போட்டுரு. லஞ்ச் டைம்ல எடுத்து பாரு, சொல்லிடு எல்லார்கிட்டையும். ஏதாவது அவசரம்னா என்னுடைய லேண்ட்லைனுக்கு செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க, ரொம்ப அவசரம்னா. இல்லைன்னா 1 மணிக்கு மேல 1 to 2 ஃப்ரீயா இருப்பேன், அப்ப பேசுங்க. இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல 6 to 8 ஃப்ரீயா இருப்பேன். 8 o'clock என்னுடைய பர்சனல் அண்ட் ஃபேமிலி டைம். யூ பிளான் யுவர் டே. இப்ப நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க வெளிநாட்டுல எல்லாம். ஜப்பானுக்கு போய் பாருங்க, அவன் தாங்க கண்டுபிடிச்சான் போன. அவன் கையில போன் இல்ல. நீங்க ஜப்பானுக்கு போங்க, நான் சொல்றதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், காதை அறுத்துக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் தெருவில் செல்லுகின்ற போது செல்போனை பயன்படுத்துவதில்லை. யாருமே ட்ரெயின்ல இருக்கும்போது செல்போனை பயன்படுத்துவதில்லை. சைலண்டா உட்காராங்க. செல்போனில் பேசுவது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் தரும் அவமரியாதையாக கருதுகிறார்கள். இந்த சிம்பிள் டிசிப்ளின் நீங்க ஆபீஸ் வைக்கும் போது உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் ஒரு செய்தியோடு எனக்கு புத்தன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன காரணத்திற்காக புத்தன் பிடிக்கும்னா, புத்தன் இஸ் கிளாரிட்டி. புத்தா அப்படினால கிளாரிட்டி. புத்தன் மட்டும்தான் சொன்னான், புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுப்பதற்கு புத்தன் வந்தால். எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுக்க புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இந்த டிட்டர்மினேஷன் தான், இந்த கமிட்மெண்ட் தான் புத்தன். இந்த புத்தன் உட்கார்ந்திருக்கான். ஒரு வாட்டி ஓஷோ எழுதுறார் இந்த விஷயத்தை. ஒரு முன்னால ஒருத்தன் வந்தானா, 3 மெசேஜ் இருக்கியா இதுல, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், முன்னால் ஒருத்தன் வந்தான், காரி துப்புனான். புத்தன் தொடச்சிக்கிட்டு ஒரே வார்த்தை கேட்டான், வாட் நெக்ஸ்ட்? இது ஒரு மெசேஜ். நம்மள யாராவது அப்படி செஞ்சிட முடியுமா? என்ன சார் நாயோட வாக்கிங்கா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் சார் கோவப்படுற? உங்ககிட்டயா கேட்டேன்? நாய் கிட்ட தானே கேட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சுது கதை. நாசமா போகும்ல சாயந்தரம் வரைக்கும். நமக்கு என்ன நாயின்ட்டானே, என்ன அவன் நியாயமா தானே கேட்டான், ஆமான்ட்டு போக வேண்டியது தானே. நீ அவனை பிராண்டா, அவன் உன்ன பிராண்டா? இப்படியா இருக்க? கோபம் என்பது யாரோ செய்த குற்றத்திற்கு நமக்கு நாமே தரும் தண்டனை. சொல்ல வீட்டுல போய் யோசிச்சு பாரு. யாரோ செய்யும் குற்றத்திற்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை கோபம். கோபப்படவே இல்லை புத்தன். தொடச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அவன் மறுபடியும். ஆனந்தனுக்கு கோவம் வந்துருச்சு, எழுந்து அடிக்க போனான். ஆனந்தனை பார்த்து புத்தன் சொன்னா, புத்தா ஆனந்தா உட்கார், வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது, உனக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது மெசேஜ், வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது ஆனந்தா. அவன் துப்பியது என் மீது அல்ல, அவனுக்கு எதிராக நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன், அவன் நம்பிக்கைக்கு எதிராக நான் ஏதோ அவனை காயப்படுத்தி இருக்கிறேன். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது அவன் துப்பவில்லை. முடிஞ்சு. तारीख ने माजी के और दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. உருதுல ஒரு கவிதை. காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறதாம். அந்த ரகசியம் இதுதானாம், வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை யார் ஒருவர் கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள். புத்தன் வினாடிகளை கையகப்படுத்தினான், கோபப்படாமல் நின்றான். என் கருத்தின் மீது தானே உனக்கு கோபம், என் மீது. அவனுக்கு என் மீது பிரச்சனை அல்ல, என் கருத்தின் மீது பிரச்சனை. அதன் மீதுதான் அவன் எச்சில்.
இதை கேட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவன் தூங்கல. புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியும். அடுத்த நாள் வந்தான், காலில் விழுந்து அழுகுறான். 3வது மெசேஜ், காலில் விழுந்து புத்தா மன்னிச்சிரு புத்தா, மன்னிச்சிரு புத்தான். புத்தன் சொன்னான், நேற்று கூட அவன் ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அதனால் துப்பினான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வந்திருக்கிறான், மொழி புரியவில்லை, அதனால் அழுகிறான். சரி நீ போ என்றான் புத்தன். நான் ஆடி போன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்க, அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். பெண்களுக்கு அது இயல்பு. ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதில்லை, கடந்து போயிடலாம். இதுதாங்க மெசேஜ். அவன் சொன்னா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பிள்ளைகளா, இந்த 20-25 வயதில் மிகப்பெரிய ஞானம் வந்து சேரும். யாரையும் காயப்படுத்தாமல், யார் மீதும் காயங்களை ஏற்படுத்தாமல் வாழ்க்கையில் நாம் கடந்து ஜெயித்தபடி போய்கொண்டே இருக்கலாம். நம்மை பார்த்து எல்லோரும் வருவார்கள், நம்மிடத்தில் எல்லோரும் ஆசையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். நாம் யாருக்கும் பகை இல்லாமல் வாழ்ந்து அப்படி தெளிஞ்சிட்டு போயிடலாம். இதுதான் செய்தி. அவன் சொன்னான் கடைசியாக, நீ போ புத்தா, என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாதப்பா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, புத்தனா மன்னிக்க தெரியாதவன் புத்தன் இப்படி சொல்லலாமா? புத்தன் அதற்கு நியாயம் சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டான் அந்த பையன், ஏன் என்னை மன்னிக்க முடியாது? புத்தன் சொன்ன பதில், ஞானம் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொன்னா, நீ துப்பியது நேற்று, இன்றைக்கு 24 மணி நேரம் கடந்து விட்டது. எத்தனையோ அனுபவங்கள் என்னை வந்து சேர்ந்து விட்டது. நேற்று இருந்த புத்தன் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நான் புதிதாக இருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கலந்து விட்டது. இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும், போய் வா என்றான். இவ்வளவுதாங்க வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் குறைகளையும் சுமந்து கொண்டு செல்லுகின்ற வரைக்கும் வாழ்க்கை வசதியானது இல்லை.